டெஸ்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் கொஷின். இதுவரை கண்டறியப்பட்ட தனிமங்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் டி 118. செகண்ட் கொஷின். மும்மை விதியை கூறியவர் ஆப்ஷன் டி ஜோஹன் உல்பஹாங் டாபர்னீர். தேர்ட் கொஷின். எண்ம விதியை கூறியவர் ஆப்ஷன் சி ஜான் நியூலாந்து. ஃபோர்த் கொஷின். தனிம ஆவர்த்தன விதியை உருவாக்கியவர் ஆப்ஷன் ஏ டிமிட்ரி மெண்டலீவ். ஃபிஃப்த் கொஷின். மெண்டலீவ் அட்டவணை ஆப்ஷன் ஏ குரும் அட்டவணை. சிக்ஸ்த் கொஷின். அயனியாக்கும் ஆற்றலின் வரிசை ஆப்ஷன் பி எஸ் greater than B greater than D greater than F. செவன்த் கொஷின். புவி என்று அழைக்கப்பட்ட தொகுதி ஆப்ஷன் பி காரமன் உலோகங்கள் தொகுதி 2. எய்த் கொஷின். ஹாலஜன்கள் அல்லது உப்பீனிகள் காணப்படும் தொகுதி ஆப்ஷன் சி 17. நைன்த் கொஷின். உள் இடைநிலை தனிமங்கள் என்று அழைக்கப்படுவது ஆப்ஷன் சி எஃப் தொகுதி தனிமங்கள். 10th கொஷின். கடினமான பிரகாசமான கம்பியாக நீட்டக்கூடிய தகடாக அடிக்கக்கூடிய உருக்கக்கூடிய மற்றும் வெப்பத்தையும் மின்சாரத்தையும் கடத்தக்கூடியவை ஏ உலோகங்கள் ஆப்ஷன் ஏ உலோகங்கள். 11th கொஷின். உலோகம் மற்றும் அலோகம் ஆகியவற்றின் பண்புகளை கொண்டவை ஆப்ஷன் ஏ உலோக போலிகள். 12th கொஷின். ஒரு கதிரியக்க வாயுவிற்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் சி ரேடான். 13 உலோக போலிக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் சி போரான் ஆர்செனிக். 14 அலோகங்கள் பற்றிய தகவல்களில் தவறானது ஆப்ஷன் டி உலோக கலவையை உருவாக்குகின்றன. பி சி எஸ் மற்றும் பி இவைகள் உலோகங்களுடன் சேர்ந்து உருவாக்கும். 15 தனிமங்களின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் அவற்றின் எதை சார்ந்து அமையும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ அணு எண். 16 ஆவர்த்தன அட்டவணையில் முதல் தொடர் தனிமங்கள் எது ஆப்ஷன் ஏ ஹைட்ரஜன் ஹீலியம். 17 ஆவர்த்தன அட்டவணையில் நான்காவது தொடர் தனிமங்கள் எது ஆப்ஷன் சி கேயிலிருந்து கேஆர் வரை. 18 அயனியாக்கும் என்தால்பியின் அலகு ஆப்ஷன் ஏ கிலோஜூல் பை மோல். 19 மந்த வாயுக்கள் பற்றிய தகவல்களில் சரியானது. ஏ மந்த வாயுக்கள் எலக்ட்ரான்களை ஏற்கும் தன்மையற்றவை. பி மந்த வாயுக்களின் வெளிமட்டத்தில் உள்ள ஆர்பிட்டால்கள் எஸ் மற்றும் பி. சி மந்த வாயுக்களின் எலக்ட்ரான்கள் நாட்டம் 0. டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 20 தனி சேர்மமாகவோ அல்லது வெவ்வேறு சேர்மங்களை சேர்த்து அடக்கிய கூட்டு கலவையாகவோ புவியில் காணப்படுவது. தனி சேர்மமாகவோ அல்லது வெவ்வேறு சேர்மங்களை சேர்த்து அடக்கிய கூட்டு கலவையாக புவியில் காணப்படுவது ஆப்ஷன் பி தனிமம். 21 வெனேடியம் பென்டாக்சைடின் வாய்ப்பாடு ஆப்ஷன் ஏ V2O5. 22 கார்பனேட் தாதுக்களில் சரியானது ஏ மேக்னசைட் டோலமைட், பி காலமைட் மாலஹைட், சி சிட்ரைட்.
லைம்ஸ்டோன். டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 23 பொறுத்துக. தாது அல்லது கனிமம் அதோட வாய்ப்பாடு. உப்புக்கள் கார்னலைட், ஹார்ன் சில்வர். NaCl, HCl, MgCl2, 6H2O, AgCl. சரியான விடை ஆப்ஷன் ஏ 1, 2, 3. 24 தமிழ்நாட்டில் குரோமைட் தாது அதிகம் கிடைக்கும் மாவட்டம். தமிழ்நாட்டில் குரோமைட் தாது அதிகம் கிடைக்கும் மாவட்டம் ஆப்ஷன் சி கோவை, சேலம். 25 உலகிலேயே அதிக மின்கடத்து திறன் கொண்ட உலோகம். உலகங்களிலேயே அதிக மின்கடத்தும் திறன் கொண்ட உலோகம் ஆப்ஷன் சி வெள்ளி. 26 சாதாரணமாக வினைபடும் உலோகங்களில் உலோக ஆக்சைடு உலோகமாக டேஸ் உதவியுடன் வேதி ஒடுக்கம் அடைகிறது. சாதாரணமாக வினைபடும் உலோகங்களில் உலோக ஆக்சைடு உலோகமாக டேஸ் உதவியுடன் வேதி ஒடுக்கம் அடைகிறது. ஆப்ஷன் ஏ கார்பன். 27 வேகமான மாற்றங்களுக்கு எடுத்துக்காட்டு. வேகமான மாற்றங்களுக்கு எடுத்துக்காட்டு ஏ பலூன் வெடித்தல், பட்டாசு வெடித்தல், பி கண்ணாடி உடைத்தல், சி காகிதம் எரிதல், டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் 28 மீளா மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டு. மீளா மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ உணவு செரித்தல். 29 நீராவியை குளிர்வித்து நீராக மாற்றுதல். நீராவியை குளிர்வித்து நீராக மாற்றுதல் ஆப்ஷன் பி ஆவி சுருங்குதல். 30 கரைபொருள் பிளஸ் கரைப்பான். கரைபொருள் பிளஸ் கரைப்பான் சேர்ந்த ஆப்ஷன் ஏ கரைசல். 31 ஒரு திடப்பொருளை வெப்பப்படுத்தும் போது திரவமாகாமல் நேரடியாக வாயு நிலைக்கு மாறுவது. ஒரு திடப்பொருளை வெப்பப்படுத்தும் போது திரவமாகாமல் நேரடியாக வாயு நிலைக்கு மாறுவது ஆப்ஷன் சி பதங்கமாதல். 32 ஒரு சூடான செறிந்த கரைசலில் இருந்து படிகங்களை பெறும் முறை. ஒரு சூடான செறிந்த கரைசலில் இருந்து படிகங்களை பெறும் முறை ஆப்ஷன் டி படிகமாக்குதல். நெக்ஸ்ட் 33 காற்றில் மெக்னீசியம் நாடா எரியும் பொழுது மெக்னீசியம் நாடா ஆக்சிஜனுடன் இணைந்து அதிலிருந்து பெறப்படும் பொருள். காற்றில் மெக்னீசியம் நாடா எரியும் பொழுது மெக்னீசியம் நாடா ஆக்சிஜனுடன் இணைந்து அதிலிருந்து பெறப்படும் பொருள் ஆப்ஷன் சி மெக்னீசியம் ஆக்சைடு. நெக்ஸ்ட் 34 தாவர எண்ணெய்களில் ஹைட்ரஜன் சேர்க்கப்பட்டு உருவாவது. தாவர எண்ணெய்களில் ஹைட்ரஜன் சேர்க்கப்பட்டு உருவாவது ஆப்ஷன் பி வனஸ்பதி. நெக்ஸ்ட் 35 முதலில் நொதித்தல் என்ற நிகழ்வினை விவரித்தவர். முதலில் நொதித்தல் என்ற நிகழ்வினை விவரித்தவர் ஆப்ஷன் சி லூயிஸ் பாஸ்டியர். 36 ஒரு பொருள் ஒரு வேதிவினையில் எந்த மாற்றத்திற்கும் உட்படாமல் வேதிமாற்றத்தின் வேகத்தினை மட்டும் துரிதப்படுத்துவது. ஒரு பொருள் ஒரு வேதிவினையில் எந்த மாற்றத்திற்கும் உட்படாமல் வேதிமாற்றத்தின் வேகத்தினை மட்டும் துரிதப்படுத்துவது ஆப்ஷன் ஏ வினையூக்கி. 37 சுட்ட சுண்ணாம்பு வேதிப்பெயர். சுட்ட சுண்ணாம்பின் வேதிப்பெயர் ஆப்ஷன் ஏ கால்சியம் ஆக்சைடு. நெக்ஸ்ட் 38 வாக்குப்பதிவின் போது விரலில் வைக்கப்படும் அடையாள மையானது டேஸால் ஆன கலவை. வாக்குப்பதிவின் போது விரலில் வைக்கப்படும் அடையாள மையானது டேஸால் ஆன கலவை ஆப்ஷன் ஏ சில்வர் நைட்ரேட். 39 ஃப்ரைன் எனப்படும் அடர் சோடியம் குளோரைடு கரைசல் வெளியே மின்சாரத்தை செலுத்தும் பொழுது வெளிவரும் வாயுக்கள். ஃப்ரைன் எனப்படும் அடர் சோடியம் குளோரைடு கரைசல் வெளியே மின்சாரத்தை செலுத்தும் பொழுது வெளிவரும் வாயுக்கள் ஆப்ஷன் ஏ குளோரின், ஹைட்ரஜன். 40 தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையின் மூலமாக தயாரிக்கும் பொருள். தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையின் மூலம் தயாரிக்கும் பொருள் ஆப்ஷன் ஏ ஸ்டார்ச். 41 தொழிற்சாலையில் சில வேதிப்பொருள்கள் வேதிவினைக்கு உட்படாமல் வினையின் வேகத்தை மாற்ற உதவுவது. தொழிற்சாலையில் சில வேதிப்பொருள்கள் வேதிவினைக்கு உட்படாமல் வினையின் வேகத்தை மாற்ற உதவுவது ஆப்ஷன் பி வினைவேக மாற்றிகள். 42 கீழ்கண்டவற்றுள் சுண்ணாம்பு கல்லினை மூலப்பொருள்களாக கொண்டது. ஏ சுட்ட சுண்ணாம்பு, பி நீட்டு சுண்ணாம்பு, சி சிமெண்ட், டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 43 பீர் உற்பத்தி தொழிற்சாலைகள் டேஸ் எனப்படுகிறது. பீர் உற்பத்தி தொழிற்சாலைகள் டேஸ் எனப்படுகிறது ஆப்ஷன் ஏ ப்ரூவரிஸ்.
44. ஓசோன் படலம் வளிமண்டலத்தில் எவ்வடுக்கில் காணப்படும்? ஓசோன் படலம் வளிமண்டலத்தில் எவ்வடுக்கில் காணப்படும்? ஆப்ஷன் ஏ ஸ்ட்ராட்டோஸ்பியர். 45. நீர்த்த ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தினை சோடியம் கார்பனேட் அல்லது சோடியம் பைகார்பனேட் கரைசலில் சேர்க்கும் பொழுது வெளியேறுவது? நீர்த்த ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தினை சோடியம் கார்பனேட் அல்லது சோடியம் பைகார்பனேட் கரைசலில் சேர்க்கும் பொழுது வெளியேறுவது? ஆப்ஷன் சி கார்பன் டை ஆக்சைடு. 46. விண்மீன்கள் வானில் மேற்கு புறமாக நகர்வது போன்ற தோற்றம் புவி தன்னுடைய அச்சில் தன்னைத்தானே சுற்றி கொள்வதால் விளைகிறது என்று குறிப்பிட்டவர்? விண்மீன்கள் வானில் மேற்கு புறமாக நகர்வது போன்ற தோற்றம் புவி தன்னுடைய அச்சில் தன்னைத்தானே சுற்றி கொள்வதால் விளைகிறது என்று குறிப்பிட்டவர்? ஆப்ஷன் ஏ ஆரியப்பட்டர். 47. ஜியோகிராஃபியா என்ற நூலின் ஆசிரியர்? ஜியோகிராஃபியா என்ற நூலின் ஆசிரியர்? ஆப்ஷன் டி டாலமி. 48. புவியின் மீது கிழக்கிலிருந்து மேற்காக கிடைமட்டமாக வரையப்பட்டுள்ள கற்பனை கோடுகள்? புவியின் மீது கிழக்கிலிருந்து மேற்காக கிடைமட்டமாக வரையப்பட்டுள்ள கற்பனை கோடுகள்? ஆப்ஷன் ஏ அச்சக்கோடுகள். 49. பெருவட்டம் என அழைக்கப்படும் அச்சக்கோடு? பெருவட்டம் என அழைக்கப்படும் அச்சக்கோடு? ஆப்ஷன் பி நிலநடுக்கோடு. 50. மகர ரேகை அண்டார்டிக் வட்டம் தென் துருவம் 90 டிகிரி 23½ டிகிரி 66½ டிகிரி. சரியான விடை ஆப்ஷன் ஏ 2, 3, 1. நெக்ஸ்ட் 51. வட அரைகோளத்தில் ஆர்டிக் வட்டம் 66½ டிகிரி முதல் வடதுருவம் 90 டிகிரி வரை மற்றும் தென் அரைக்கோளத்தில் அண்டார்டிக் வட்டம் 66½ டிகிரி தெற்கு முதல் தென் துருவம் 90 டிகிரி தெற்கு வரை உள்ள பகுதி? ஆப்ஷன் சி குளிர் மண்டலம். 52. தீர்க்க கோடுகளில் 0 டிகிரி தீர்க்கக்கோடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தீர்க்க கோடுகளில் 0 டிகிரி தீர்க்கக்கோடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ முதன்மை தீர்க்கக்கோடு. 53. ராயல் வானியல் ஆய்வு மையம் எங்கு அமைந்துள்ளது? ராயல் வானியல் ஆய்வு மையம் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ கிரீன்விச். 54. புவி தன் அச்சில் ஒரு முறை தன்னைத்தானே சுற்றி கொள்ளும் கால அளவு? புவி தன் அச்சில் ஒரு முறை தன்னைத்தானே சுற்றி கொள்ளும் கால அளவு? ஆப்ஷன் ஏ ஒரு நாள். 55. மெரிடியன் என்பதற்கு டேஸ் பொருள்? மெரிடியன் என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னா ஆப்ஷன் பி நண்பகல். 56. குறிப்பிட்ட ஒரு தீர்க்க கோட்டினை ஆதாரமாக கொண்டு பொதுவாக நேரத்தை அமைத்துக் கொள்வது டேஸ் எனப்படும்? குறிப்பிட்ட ஒரு தீர்க்க கோட்டினை ஆதாரமாக கொண்டு பொதுவாக நேரத்தை அமைத்துக் கொள்வது டேஸ் எனப்படும்? ஆப்ஷன் பி திட்ட நேரம். 57. 82½ கிழக்கு தீர்க்கக்கோடு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள எந்த இடத்தின் வழியாக செல்கிறது? 82½ டிகிரி கிழக்கு தீர்க்கக்கோடு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள எந்த இடத்தின் வழியாக செல்கிறது? ஆப்ஷன் ஏ அலகாபாத் மிர்சாபூர். 58. காலநிலை மற்றும் வானிலையின் முக்கிய கூறுகள்? காலநிலை மற்றும் வானிலையின் முக்கிய கூறுகள்? ஆப்ஷன் ஏ வெப்பநிலை மழைவீச்சு, பி காற்றழுத்தம், சி ஈரப்பதம் காற்று, டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 59. சம மலையளவு கோட்டை குறிப்பது? சம மலையளவு கோட்டை குறிப்பது? ஆப்ஷன் டி ஐசோஹைட்ஸ். 60. ஓர் இடத்தில் 24 மணி நேரத்திற்குள் நிலவும் அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலைக்கும் இடையே உள்ள சராசரி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஓர் இடத்தில் 24 மணி நேரத்திற்குள் நிலவும் அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலைக்கும் இடையே உள்ள சராசரி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ வெப்பநிலை வீச்சு. 61. ஒரு நாளில் அமையும் உச்ச வெப்பநிலைக்கும் மற்றும் நீச வெப்பநிலைக்கும் இடையே உள்ள வேறுபாடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒரு நாளில் அமையும் உச்ச வெப்பநிலைக்கும் மற்றும் நீச வெப்பநிலைக்கும் இடையே உள்ள வேறுபாடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் பி தின வெப்ப வியாப்தி. 62. வெப்பமண்டலம் அல்லது அயனமண்டலம் என அழைக்கப்படும் பகுதி? வெப்பமண்டலம் அல்லது அயனமண்டலம் என அழைக்கப்படும் பகுதி? ஆப்ஷன் பி கடகரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதி. 63. துருவ மண்டலம் என்று அழைக்கப்படும் மண்டலம்? துருவ மண்டலம் என்று அழைக்கப்படும் மண்டலம்? ஆப்ஷன் சி
குளிர் மண்டலம். 64 மரண பள்ளத்தாக்கு எங்கு அமைந்துள்ளது? மரண பள்ளத்தாக்கு எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ கலிஃபோர்னியா. 65 புவியில் மிக குறைந்தபட்ச வெப்பநிலை பதிவான இடம். புவியில் மிக குறைந்தபட்ச வெப்பநிலை பதிவான இடம். ஆப்ஷன் ஏ சோவியத் ஓர்ட்ஸ்ரக் நிலையம், அண்டார்டிகா. 66 உலகில் இதுவரை மிக அதிகபட்ச அழுத்தம் பதிவான இடம். உலகில் இதுவரை மிக அதிகபட்ச அழுத்தம் பதிவான இடம். ஆப்ஷன் பி அகாட், ரஷ்யா. 67 காற்றின் ஈரப்பதத்தை அளக்க பயன்படும் கருவி. காற்றின் ஈரப்பதத்தை அளக்க பயன்படும் கருவி. ஆப்ஷன் சி ஹைக்ரோமீட்டர். 68 வாக்கியம் 1 கிடைமட்டமாக நகரும் வாயுவிற்கு காற்று என்று பெயர். வாக்கியம் 2 செங்குத்தாக நகரும் வாயுவிற்கு காற்றோட்டம் என்று பெயர். சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் 1, 2 சரி. 69 ஃபியோபோட் கருவி முதலில் எக்கப்பலில் அதிகாரப்பூர்வமாக பயன்படுத்தப்பட்டது. ஃபியோபோட் கருவி முதலில் எக்கப்பலில் அதிகாரப்பூர்வமாக பயன்படுத்தப்பட்டது. ஆப்ஷன் பி HMS பீகால். டே ஸ்டூடெண்ட்ஸ், இப்பொழுது பயிற்சி செய்த வினாக்கள் போல சயின்ஸ் 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய 10,000 வினாக்கள் கொண்ட SS பப்ளிகேஷன் கொஷின் பேங்க் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் புக்கு வாங்கிக்கலாம். 70 இந்தியா எந்த நாட்டுடன் குறைந்தபட்ச நில எல்லையை பகிர்ந்து கொண்டுள்ளது? இந்தியா எந்த நாட்டுடன் குறைந்தபட்ச நில எல்லையை பகிர்ந்து கொண்டுள்ளது? ஆப்ஷன் பி ஆப்கானிஸ்தான். 71 இந்தியா ஒரு துணைக்கண்டம். ஆப்ஷன் ஏ துணைக்கண்டம். 72 புவியானது 1 டிகிரி தீர்க்கக்கோட்டை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம். புவியானது 1 டிகிரி தீர்க்கக்கோட்டை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம். ஆப்ஷன் சி 4 நிமிடம். 73 இந்தியாவின் தென்கோடி முனை. இந்தியாவின் தென்கோடி முனை. ஆப்ஷன் டி இந்திரா முனை. 74 இந்திரா கோள் எங்கு அமைந்துள்ளது? இந்திரா கோள் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் சி ஜம்மு காஷ்மீர். 75 இந்தியாவில் உள்ள மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர். இந்தியாவில் உள்ள மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர். ஆப்ஷன் பி ஆரவல்லி. 76 உலகின் கூரை என அழைக்கப்படுவது. உலகின் கூரை என அழைக்கப்படுவது. ஆப்ஷன் பி பாமிர் முடிச்சு. 77 டிரான்ஸ் இமயமலை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? டிரான்ஸ் இமயமலை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ ஜம்மு காஷ்மீர். 78 சமச்சீர் காலநிலையானது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சமச்சீர் காலநிலையானது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ பிரிட்டிஷ் காலநிலை. 79 வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகளில் குறுகிய பகுதிகளில் வேகமாக நகரும் காற்றுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகளில் குறுகிய பகுதிகளில் வேகமாக நகரும் காற்றுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ ஜெட் காற்றுகள். 80 பூமியிலேயே வறண்ட பகுதி. பூமியிலேயே வறண்ட பகுதி. ஆப்ஷன் சி அட்டகாமா பாலைவனம். அட்டகாமா பாலைவனம். 81 கேரளா மற்றும் கர்நாடகா கடற்கரை பகுதிகளில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு உதவுவது. கேரளா மற்றும் கர்நாடகா கடற்கரை பகுதியில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு உதவுவது. ஆப்ஷன் ஏ மாஞ்சாரல். 82 இந்தியாவின் ஆண்டு சராசரி மழையளவு. இந்தியாவின் ஆண்டு சராசரி மழையளவு. ஆப்ஷன் பி 118 சென்டிமீட்டர். 83 பாலைவன மற்றும் அரை பாலைவன தாவரங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பாலைவன மற்றும் அரை பாலைவன தாவரங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் பி முட்புதர் காடுகள். 84 இந்திய வனவிலங்கு வாரியம் தொடங்கப்பட்ட ஆண்டு. இந்திய வனவிலங்கு வாரியம் தொடங்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1952. 85 மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகம் எம் மாநிலத்தில் அமைந்துள்ளது? மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகம் எம் மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் பி தமிழ்நாடு. 86 சூரிய குடும்பத்தில் காலை மற்றும் மாலை நட்சத்திரம் என்று அழைக்கப்படுவது. சூரிய குடும்பத்தில் காலை மற்றும் மாலை நட்சத்திரம் என அழைக்கப்படுவது. ஆப்ஷன் பி வெள்ளி. 87 ஜூன் 21 சூரிய ஒளிக்கதிர் செங்குத்தாக விழுவது. ஜூன் 21 சூரிய ஒளிக்கதிர் செங்குத்தாக விழுவது.
ஆப்ஷன் ஏ கடகரேகை. 88 பிரதான தீர்க்கரேகை காலமண்டலத்தின் மையப்பகுதி இது இவைகளுக்கு இடையில் காணப்படும். பிரதான தீர்க்கரேகை காலமண்டலத்தின் மையப்பகுதி இது இவைகளுக்கு இடையில் காணப்படும். ஆப்ஷன் ஏ 7.5 டிகிரி மேற்கு மற்றும் 7.5 டிகிரி கிழக்கு. 89 2 அமெரிக்க வீரர்கள் நீல் ஆம்ஸ்ட்ராங் மற்றும் எட்வின் ஆல்டரின் இருவரும் எந்த ஆண்டு நிலவில் கால் வைத்தனர்? 2 அமெரிக்க வீரர்கள் நீல் ஆம்ஸ்ட்ராங் மற்றும் எட்வின் ஆல்டரின் இருவரும் எந்த ஆண்டு நிலவில் கால் வைத்தனர்? ஆப்ஷன் பி ஜூலை 20 1969. 90 1655 யாரால் டைட்டன் கோள் கண்டுபிடிக்கப்பட்டது? 1655 யாரால் டைட்டன் கோள் கண்டுபிடிக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ கிறிஸ்டியன் ஹியூஜன்ஸ். டே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ மேக்ஸ் மற்றும் சைக்காலஜி கொஷின் பார்க்க போகிறோம். நீங்கள் ஆன்சரை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கான நாங்கள் ஆன்சர் கொடுத்துட்றோம். இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னா டெலகிராம் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்துருக்கோம், பார்த்துக்குங்க. கீழே அட்டவணையில் 3 மாநிலங்களின் பெயர். கீழே அட்டவணையில் 3 மாநிலங்களின் கற்றோர் கல்லோதோர்களின் எண்ணிக்கை ஆயிரங்களிலும் விழுக்காடுகளிலும் கொடுக்கப்பட்டுள்ளன. அவைகளை படித்து வினா எண் 91, 92, 93 வினாக்களுக்கு விடை கூறவும். மாநிலங்கள் தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, மேற்கு வங்காளம். மக்கட்தொகை 49,343 தமிழ்நாட்டில். மேற்கு வங்காளத்தில் 60,314. தமிழ்நாட்டில் கற்றோர் 6,421 பேர், கல்லோதோர் இல்லை. அடுத்து மகாராஷ்டிராவில் கற்றோர் 4,068, கல்லாதோர் 16,790. மேற்கு வங்காளத்தில் கற்றோரின் சதவிகிதம் விழுக்காடில் 16.1% கொடுத்துருக்காங்க. இதில் தமிழ்நாட்டில் கற்றோரின் விழுக்காடு ஆப்ஷன் பி 13.01%. 92 மகாராஷ்டிராவில் கற்றோரின் விழுக்காடு ஆப்ஷன் ஏ 19.5%. மேற்கு வங்காளத்தில் கற்றோரின் எண்ணிக்கை ஆப்ஷன் பி 9,710. 94 சீதா என்ற பெண் ஓர் ஆணை அறிமுகப்படுத்தி பின்வருமாறு கூறுகிறாள். அவன் எனது தாயின் தாய்க்கு ஒரே மகன் எனில் சீதா அவனுக்கு என்ன உறவு? சீதா என்ற பெண் ஓர் ஆணை அறிமுகப்படுத்தி பின்வருமாறு கூறுகிறாள். அவன் எனது தாயின் தாய்க்கு ஒரே மகன் எனில் சீதா அவனுக்கு என்ன உறவு? ஆப்ஷன் பி மருமகள். 95 ஒரு கூட்டத்தில் உள்ள ஒரு ஆணை பார்த்து ரேணுகா அவர் என் அம்மாவின் அப்பாவின் ஒரே மகன் என்று கூறுகிறார் எனில் அந்த ஆண் ரேணுகாவுக்கு என்ன உறவு? ஒரு கூட்டத்தில் ஒரு ஆணை பார்த்து ரேணுகா அவர் என் அம்மாவின் அப்பாவின் ஒரே மகன் என்று கூறுகிறார் எனில் அந்த ஆண் ரேணுகாவுக்கு என்ன உறவு? ஆப்ஷன் சி மாமா. 96 சதீஷ் ரவியிடம் ஒரு ஆணை காண்பித்து இவர் என் அப்பாவின் மனைவியின் ஒரே மகனின் மகன் என கூறினார் எனில் சதீஷுக்கும் அந்த ஆணுக்கும் உள்ள உறவு என்ன? சதீஷ் ரவியிடம் ஒரு ஆணை காண்பித்து இவர் என் அப்பாவின் மனைவியின் ஒரே மகனின் மகன் என கூறினார் எனில் சதீஷுக்கும் அந்த ஆணுக்கும் உள்ள உறவு என்ன? ஆப்ஷன் ஏ மகன். 97 4 பேர்கள் ஒரு நாளில் 4 மணி நேரம் வீதம் வேலை செய்து 4 நாட்களில் ஒரு வேலையை முடிப்பார்கள். 8 பேர்கள் ஒரு நாளில் 8 மணி நேரம் வீதம் வேலை செய்தால் எத்தனை நாட்களில் அவ்வேலையை முடிப்பார்கள்? 4 பேர்கள் ஒரு நாளில் 4 மணி நேரம் வீதம் வேலை செய்து 4 நாட்களில் ஒரு வேலையை முடிப்பார்கள். 8 பேர்கள் ஒரு நாளில் 8 மணி நேரம் வேலை செய்தால் எத்தனை நாட்களில் அவ்வேலையை முடிப்பார்கள்? ஆப்ஷன் டி ஒரு நாள். 98
ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை உள்ள ஆட்கள் ஒரு வேலையை முடிக்க 40 நாட்கள் ஆகிறது. 45 பேர்கள் அதிகமாக இருந்தால் அதனை முடிக்க 25 நாட்கள் ஆகும். முன்னர் அமர்த்திய ஆட்களின் எண்ணிக்கை. ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையுடைய ஆட்கள் ஒரு வேலையை முடிக்க 40 நாட்கள் ஆகிறது. 45 பேர்கள் அதிகமாக இருந்தால் அதனை முடிக்க 25 நாட்கள் ஆகும். முன்னர் அமர்த்திய ஆட்களின் எண்ணிக்கை. ஆப்ஷன் டி 75, 99. ஏ என்ற குழாய் ஒரு தொட்டியை 15 மணி நேரத்தில் நிரம்புகிறது. பி என்ற குழாய் 30 மணி நேரத்தில் அத்தொட்டியை காலி செய்கின்றது. 2 குழாய்களையும் திறந்துவிட்டால் எவ்வளவு நேரத்தில் தொட்டி நிரம்பும்? ஏ என்ற குழாய் ஒரு தொட்டியை 15 மணி நேரத்தில் நிரம்புகிறது. பி என்ற குழாய் 30 மணி நேரத்தில் அத்தொட்டியை காலி செய்கின்றது. 2 குழாய்களையும் திறந்துவிட்டால் எவ்வளவு நேரத்தில் தொட்டி நிரம்பும்? ஆப்ஷன் ஏ 30, 100. ஏ, பி குழாய்கள் ஒரு தொட்டியை முறையே 20-30 நிமிடங்களில் நிரப்பும். 2 குழாய்களும் ஒரே சமயத்தில் திறந்திருந்தால் தொட்டி நிரம்ப எவ்வளவு நேரமாகும்? ஏ, பி குழாய்கள் ஒரு தொட்டியை முறையே 20-30 நிமிடங்களில் நிரப்பும். 2 குழாய்களும் ஒரே சமயத்தில் திறந்திருந்தால் தொட்டி எவ்வளவு நேரத்தில் நிரம்பும்? ஆப்ஷன் பி 12 நிமிடங்கள். ஆப்ஷன் பி 12 நிமிடங்கள். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், சோஷியல் சயின்ஸ் 11,000 வினாக்கள் கொண்டு எஸ்எஸ் பப்ளிகேஷன் புக் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படும் மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி புக்கு பெற்றுக்கலாம். ஆல் த பெஸ்ட்.